எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இது ஒரு நோயினே தெரியாம நம்ம சுத்திட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கான ஒரு டாபிக் தான், which is irritable bowel syndrome. சாப்பிட்டோன்னே மோஷன் போயிடுவேன், அது நல்லது தானே அப்படிங்கறத எல்லாரும் வந்தோடனே கேட்கிற ஒரு விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலையே சாப்பிட்டேன் 10 நிமிஷத்துல மோஷன் போனேன், மதியம் சாப்பிட்டேன் 10 நிமிஷத்துல மோஷன் போனேன், நைட்டு சாப்பிட்டேன் 10 நிமிஷத்துல மோஷன் போனேன் அப்படிங்கிறது வந்துட்டு மிக மிக தவறான ஒரு செயல். உங்களோட கோலன், உங்களோட கட் வந்துட்டு உங்களோட கண்ட்ரோல்லே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். நல்லா ஒண்ணே நான் ஃபுல்லா நீட்டா சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனித உடலுக்குள்ளேயோ இல்ல எந்த ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கிற ஒரு உடம்புக்குள்ளேயும் தண்ணி, நீர்த்தன்மை உள்ள உணவுகள் போனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூஸ், ஃப்ரூட்ஸ், காய்கறிகள், தண்ணி, இந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது மினிமம் டு மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரமாவது அது வயிற்றுக்குள்ள இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் யூரின்ல வரணும். ரெண்டாவது, புரதம், மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் இதெல்லாம் போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, சப்பாத்தி, பூரி, பொங்கல், இட்லி, இல்லைன்னா பயிர் வகைகள், நான்வெஜ், இந்த மாதிரிலாம் போகும்போது மினிமம் டு மேக்ஸிமம் 3 மணி நேரமாவது வயிற்றுக்குள்ள இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு மோஷனா வெளியே போகணும். வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஏன் வயிற்றுக்குள்ள இருக்கணும்னு சொல்றீங்க, சாப்பிட்டோன்னே வெளியே வரது நல்லது தானே அப்படின்னு சொன்னா, நம்மளோட உணவு குழாய்க்குள்ள போயிட்டு வயிறுல இருந்து நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும்போது அங்க இருந்த ரத்தம் வந்துட்டு உங்களோட சிறுகுடல்ல இருந்து எல்லா நம்ம உணவுல இருக்கிற சத்து எல்லாத்தையும் எடுக்கும். நீ வந்துட்டு புரோட்டீன் இருக்க, நீ வந்துட்டு கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், செலினியம், அயன், இந்த மாதிரி சத்து எல்லாத்தையும் சிறுகுடல்ல இருந்து எடுக்க ஆரம்பிக்கும் நம்மளோட ரத்தம். அந்த ரத்தம் வந்துட்டு அந்த எல்லா சத்துக்களையும் எடுத்துட்டு மற்ற உறுப்புகளுக்கு போய் கொடுக்கும். நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ சாப்பிட்ட உடனே 10 நிமிஷத்துல மோஷன் போகும்போது என்ன ஆகும், சிறுகுடல்ல போய் நம்ம ரத்தம் பார்க்கும்போது என்ன ஆகும், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடும். சோ இது ரெகுலரா நடக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சாப்பிடாம இருந்ததுக்கு தான் அர்த்தம். இந்த மாதிரி IBS ப்ராப்ளம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு வெயிட் குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க, முடி ரொம்ப கொட்டும், அவங்க வந்துட்டு தெம்பாவே இருக்க மாட்டாங்க, ஆல்வேஸ் டயர்டா இருப்பாங்க, கண் அப்படியே ஒரு மாதிரி இப்படியே தான் இருக்கும், நல்லா பிரைட்டா அப்படி இருக்கவே மாட்டாங்க, ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். விட்டமின் டி வந்துட்டு ஒரு 5 இருக்கிற பேஷண்ட் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. வாக்கிங் போனா முடியல, எல்லாமே முடியல, தெம்பா இல்ல, ஆனா நான் நல்லா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற உணவுகள் 10 நிமிஷத்துல வெளியே வருதுன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு தான் சமம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 வருஷம் இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உடம்புக்குள்ள எந்த சத்தும் போகாம இருக்கும்போது இது பெரிய பெரிய விஷயங்களை போய் நமக்கு வந்துட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கணும் நம்ம. சோ இது வந்துட்டு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்கும், ஏன் இது வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது இருக்கிறவங்க வந்துட்டு மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா, நியூரலாஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். கை நடுக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அவங்க அப்பாவுக்கு இருக்கலாம், அவங்க தாத்தாக்கு இருக்கலாம், இவங்களுக்கு இருக்கலாம். அப்ப அந்த கை நடுக்கம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க வந்துட்டு நார்மலாவே ஆன்சைட்டி ஜாஸ்தியா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதட்டப்படுறது, ஒரு தைரியமான ஒரு ஆளா இருக்க மாட்டாங்க. பேனிக் அட்டாக்ஸ், நம்ம நார்மலா வந்துட்டு கொஞ்சம் பயப்பட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் வயிறு கலக்கி நமக்கு மோஷன் வரும் இல்லையா. சோ இந்த ஒரு நியூரலாஜிக்கல் சைன் வந்துட்டு நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்கை கொஞ்சம் ஓவரா ஒர்க் பண்ண வச்சு இந்த ஒரு மோஷன் வந்துட்டு வெளியே வரது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸா இருக்கலாம். நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் ஆனா முடியல அப்படின்னா உங்களோட இந்த ஆன்சைட்டி அட்டாக்ஸையும், நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கோமா, நம்ம ஏதாவது டிப்ரெஷன்ல இருக்கோமா, நம்மள ஏதாவது ரொம்ப பாதர் பண்ணதா, ஓவர் திங்க் பண்றோமா, அதுங்கிறது நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி அண்ட் ஸ்லீப்பையும் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு வெறும் வயிற்றுல சின்ன வயசுல இருந்து பெட் காஃபி, பெட் டீ குடிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. நான் வந்துட்டு இந்த டீ குடிச்சாதான் எனக்கு மோஷன் வரும், நான் சுடுதண்ணி சாப்பிட்டாதான் எனக்கு மோஷன் வரும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு வரும்னு சொல்றவங்க வந்துட்டு காலை எஞ்சோடனே சூட ஒரு விஷயத்தை உள்ள போடும்போது ஜஸ்ட் இமேஜின், இது வந்துட்டு நமக்கு ஹார்ட் மசில்னு சொல்லுவாங்க, அதாவது அடிச்சா வலிக்கும் அப்படி. அதே நம்ம நாக்கு கடிச்சா இன்னும் கொஞ்சம் ஓவரா வலிக்குமா, உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட உணவு குழாயில ஸ்மூத் மசில்னு வச்சுக்கோங்களேன். சோ வெளியே இருக்கிற இந்த ஹார்ட் மசில் அடிச்சா வலிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு ஸ்கின் லேயருக்கே வந்துட்டு சுடுதண்ணி ஊத்துனா நமக்கு எவ்வளவு சூடா இருக்கு, எவ்வளவு இரிட்டேட் ஆகுது, பர்ன் ஆயிக்குது. அந்த மாதிரி உள்ள இருக்கிற ரொம்ப ஸ்மூத்தான ஒரு மசில்ல நம்ம வந்துட்டு காலை எழுந்தோடனே கொதிக்க அப்படியே காஃபி, டீயோ இல்லைன்னா ஒரு சுடு தண்ணியோ குடிச்சோம் அப்படின்னா இந்த ஒரு உணவு குழாயும் நம்மளோட வயிறும் இன்டெஸ்டைனும் எவ்வளவு பாதிப்படையும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது கூடயே வந்துட்டு இன்னொரு ஹைலி இரிட்டபிள் திங்கான ஒரு கெஃபைன், which is காஃபி நீங்க குடிக்கும்போது இது ரொம்ப நாள் இருக்கும்போது ஒரு 30-25 வயசு வரைக்கும் இந்த உடம்பு என்ன பண்ணாலும் தாங்கும். ஆனா அதுக்கப்புறம் எதையுமே தாங்காது. நம்ம ரெகுலராகவே சர்வீஸ் பண்ற மாதிரி தான் இந்த உடம்புக்கு இருக்கணும். ஸோ இந்த காஃபிலாம் நீங்க எடுக்கவே கூடாது, அது ரொம்பவே இரிட்டேட் ஆகும். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் கோகோகோலா, ஃபேண்டா, பெப்சி, இந்த மாதிரி சோடாஸ் விஷயங்கள்லாம் வந்துட்டு காலங்காலத்தில் என் வயிற்றுக்குள்ள போடுவேன். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்துட்டு தம் அடிச்சாதான் எனக்கு யூரின் வரும், தம் அடிச்சாதான் நான் வந்துட்டு மோஷன் போவேன். இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட், ரொம்ப வருஷமாவே எனக்கு இன்டைஜஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்குன்னு சொல்றவங்க, உங்களோட உணவு குழாய் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கடைசி, அன்டைம் ஃபுட். நீங்க போடுற நேரத்துக்கு தான் நம்மளோட HCl ஆசிட் வந்துட்டு செக்ரேட் ஆகி, அதாவது பித்த நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், பைல் ஆசிட்னு ஒன்று இருக்கு, நம்ம சாப்பாடு செரிக்கிற தன்மையுடைய ஒரு ஆசிட் தான் அது. நம்ம போடுற டைம்லாம் அது சுரக்காது, அது பயாலஜிக்கல் கிளாக்கு ஏற்ற மாதிரி சுரக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில சூரியன் உதிக்கும் போது 2 மணி நேரத்துக்குள்ள
டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அப்போ உங்களோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் உங்களோட தீ அதாவது அக்னின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாடை செரிக்கணும் அப்படின்னா உள்ள எந்த அளவுக்கு உங்களுக்கு தீ இருக்கோ அக்னி இருக்கோ அதே மாதிரி நேச்சரோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்ல நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பா இருக்கும். இரவு சாப்பிடும்போது மட்டும் ரொம்ப மந்தமா உண்ட மயக்கம்ல போய் தூங்குறோம். ஸோ இந்த அக்னி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எந்திரிச்ச உடனே ஒரு 2 மணி நேரத்துல சுரக்கும். அப்போ காலை உணவை போட்டுடணும். மற்ற மத்தியானத்துல 12 மணி 1 மணி 2 மணிக்கு சுரக்கும். அப்போ மதிய உணவு சாப்பிடணும். இரவு உணவு வந்துட்டு 6:30 மணி அதாவது சூரியன் இருக்கிற வரைக்கும் அது சுரக்கும், அக்னி இருக்கும். ஸோ தட் நம்ம சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் ஆகும். இந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஆனா அன்டைம் சாப்பிடுறோம் பாத்தீங்களா, ஒரு நாள் காலையில 11 மணிக்கு சாப்பிடுவோம், நைட்டு 11 மணிக்கு சாப்பிடுறது, மதியம் 5 மணிக்கு சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலராகவே போயிட்டு இருக்கு. அந்த சாப்பாடும் டீப்லி ஃப்ரைடு ஃபுட்ஸோ இல்லைனா ரீஃபைண்ட் ஆயிலே நான் ரொம்ப வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். டீ காஃபி ஒரு நாளைக்கு 4-5 போயிடும். இந்த மாதிரி உணவுகள்ல ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா நமக்கு IBS வரும். ஸோ இது வந்தா என்ன மேம், இப்ப என்ன மோஷன் தானே போறேன், எனக்குலாம் வரவே மாட்டேங்குது, 3 டைம் வந்தா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க கூட பேசினா மட்டும்தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். எப்பவுமே அவங்க வந்து சொல்ற முதல் விஷயம் வந்துட்டு எங்க போனாலும் எனக்கு பயம் வந்துடும் மேம், அங்க போனா வந்துருமோ, நம்ம ஏதாவது தண்ணி குடிச்சா ஏதாவது வந்துருமோ, மோஷனோ யூரினோ வந்துருமோ, நான் வந்துட்டு எதை சாப்பிட்றதுக்கும் பயப்படுவேன். ஃபைபர் ரிச்சா மட்டும் இல்லை, இந்த தயிர் சாப்பாடு சாப்பிட்டா மோஷன் கட்டும் அப்படின்னா எனக்கு தயிர் சாப்பாடு சாப்பிட்டா மோஷன் வருதுங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பயத்தை தேவையே இல்லாம கிரியேட் பண்ணும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அப்சார்ப்ஷன் ஒரு விஷயமே நம்ம உடம்புல நடக்காதனால சாப்பிடாம இருக்கிறது கணக்கு அப்படிங்கறதுனால இந்த ப்ராப்ளம் ரெகுலரா போகும்போது நரம்பு தளர்ச்சி, கை ரொம்ப அப்படியே நடுங்கிறது, ட்ரெமர், நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கும் ஒரு சில ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் வர்றதுக்குமே நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஈஸி, கண்டிப்பா நீங்க முன்னாடியே ட்ரீட் பண்ணியே ஆகணும். IBS இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு எங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி மேம், குழந்தைங்க இருந்தா படத்துக்கு போக மாட்டோம், அவுட்டிங் போக மாட்டோம், டூர் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். நான் பஸ்ல கூட போக மாட்டேன், ஏன்னா பஸ் நிறுத்த மாட்டாங்க இல்லையா, எப்பவுமே வந்துட்டு நாங்க கார்லயே போவோம். ஸோ எப்பனாலும் நமக்கு என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லிட்டு நாங்க அப்பப்போ கிளம்பி லைக் ரெஸ்ட் ரூம் போற யூஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு கஷ்டங்கள் அதுல இருக்கு. இது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நீங்க என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட உணவு குழாய் என்னன்னா நம்மளோட லிப்ஸ்ல ஆரம்பிச்சு நம்மளோட ஆசன வாயில போய் முடியும். உணவு குழாய்ங்கிறது நம்மளோட லிப்ஸ், அப்படியே நம்மளோட நாக்கு, அப்படியே நம்மளோட ஈசோஃபேகஸ், ஃபுட் பைப்னு சொல்லுவாங்க உணவு குழாய். அப்புறம் இங்க ஸ்டமக் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கீழே போக போக ஸ்மால் இன்டெஸ்டைன், டியோடன், போக போக சிறுகுடல், பெருகுடல், அதுக்கப்புறம் நம்மளோட மலவாய், இது ஃபுல்லா சேர்ந்துதான் உணவு குழாய்னு சொல்லுவாங்க. IBS இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த உணவு குழாய் மொத்தமே வந்துட்டு இரிட்டேட் ஆயிருக்கும். இரிட்டேட்னா கொஞ்சம் அங்க புண்ணு இருக்கிற மாதிரி, இன்னொன்னு இன்ஃப்ளேம் ஆயிருக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா சின்ன சின்ன வீக்கம், நமக்கு வெளியே ஒரு அடிபட்டுச்சுன்னா வீங்குது அண்ட் கொஞ்சம் எரியுதா, அதே மாதிரிதான் உள்ளேயும். ஒரு டாக்டர் ரொம்ப அழகா எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா நம்ம வந்து ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கும்போது யாராவது நம்ம கையில வச்சா அப்படின்னா சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி விடுவோம். நம்ம நல்லா ஜாலியா இருக்கும்போது யாராவது நம்ம கட்டி பிடிச்சா கூட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா ஜாலியா கட்டி பிடிப்போம். கரெக்டா? சோ நார்மலா நம்மளோட உணவுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும்போது நம்ம சாப்பாடை வந்துட்டு வச்சு அதுல இருக்கிற எல்லா சத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் நம்மளோட ரத்தத்துக்கு அனுப்பிட்டு மிச்சம்லாம் மலத்துல போகும். ஆனா உள்ள ஃபுல்லா பொண்ணா இருக்கும்போது ஒரு உணவு வரும்போது சிப்போ அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அது வந்துட்டு மோஷன், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஷன்ல தள்ளி விட்டுரும். இது ஒரு அழகான எக்ஸாம்பிள். ஸோ வெளியில இருக்கிற தோலுக்கே அந்த அளவுக்கு நம்ம இரிட்டேட் ஆகும்போது உள்ள இருக்கிற விஷயங்கள் ஸ்மூத் மசில் எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகும் நம்ம நினைச்சுக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், அப்போ வந்துட்டு பார்த்து கை வைக்கணும்னு சொல்லுவாங்களா, அடிச்சா தானே நம்ம இரிட்டேட் ஆகும். இவளுக்கு தெரியாத மாதிரி கை வச்சா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இவளை ஹீல் பண்ணிடலாங்கிற மாதிரி நல்ல காரம் இல்லாத, உப்பு ஜாஸ்தி இல்லாத, அறுசுவைகள்ல 6 சுவையும் ஓவர் டேஸ்ட் கொடுக்காத மாதிரி பிளண்டான ஃபுட்டா எடுத்துக்கணும். அதாவது உப்பு சப்பு இல்லாம சாப்பிடுறது வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குடல் புண்ணு ஆத்துற மாதிரி விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மாதுளம்பழம், முலாம்பழம், அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், இது 3மே குடல் புண்ணு, உணவு குழாய் புண்ணு எல்லாத்தையும் அழகா ஆத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸை ரெகுலராகவே உங்களோட ஃபுட்ல வந்துட்டு பிஃபோர் ஃபுட் எந்த உணவு எடுத்தாலும் முன்னாடி இந்த ஃப்ரூட்டை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட உணவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அசிடிக் ஃபுட், அதாவது என்னது, லெமன் ஜூஸ், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், கிரீன் கிரேப்ஸ் அண்ட் ஆல்சோ பால் இவங்களுக்கு ஒத்துக்காது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பால் எடுக்காதீங்க. ஆனா பால் சார்ந்த உணவுகள் எடுக்கலாம். என்னன்னு நான் சொல்றேன். பாக்கெட் பாலோ மாட்டுப்பாலோ கொதிக்க வச்சதோ வைக்காததோ பால் வேண்டாம் நமக்கு. அதே மாதிரி நம்ம மோஷன் வர்றதுக்காக ஒரு சில ஃபுட்லாம் சாப்பிடுவோம்ல, நிறைய கீரைகள் எடுப்போம்ல, அந்த மாதிரி கீரை வகைகளும் இவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு பிரச்சனையே வந்து டப்புன்னு மோஷன் போறது தான். கீரெல்லாம் சாப்பிட்டோன்னே இன்னுமே ஓவரா மோஷன் போறதுனால அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கொதிக்க காஃபியும் டீயும் குடிச்சனால தானே வந்துச்சுன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஹாட் பெவரேஜஸையும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொதிக்க எல்லாமே காஃபி, டீ, சொல்ல போனா இந்த ஆம்லா கரி லீஃப் ஜூஸ் இருக்குல்ல, அவங்கெல்லாம் இது எடுத்துக்கவே கூடாது. அப்போ வந்துட்டு என்ன இந்த குடல் புண்ணு ஆத்துற மாதிரியான உணவுகள் சொல்லுங்க அப்படின்னா, நீங்க மதிய உணவுல வந்துட்டு தயிர் சாதம் இல்லாம வெறும் தயிரை வந்துட்டு சாப்பிடணும். தயிர் நீங்களே வீட்டுல செஞ்சு நீங்க வந்துட்டு ஒரு
கப்பு, அதாவது ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் தயிரை வந்துட்டு நீங்கள் எல்லா மதிய உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தயிர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற உணவை வந்துட்டு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுக்கு நல்லது. ஒரு 11 மணி அளவாக வந்துட்டு மோரை வந்துட்டு கடைஞ்சு எடுத்த மோர், சரிங்களா, சும்மா எடுத்து இது பண்ணுறதுல நல்லா வெண்ணெய் ஃபுல்லாக எடுத்துட்டு 3 டைம் 4 டைம் கடைஞ்சு எடுத்த மோர் வந்துட்டு ரெகுலராகவே மதிய உணவோ 11 AM மார்னிங், அதாவது மிட் மார்னிங்னு சொல்லுவாங்க, அந்த 11 AM மோர் ரெகுலராக குடிக்கிறது ரொம்ப நல்லது. வாழைப்பூ பொரியல் வந்துட்டு உங்களோட மதிய உணவுல பொரியலாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் லைக் மாதுளம்பழம், முலாம்பழம், கொய்யாப்பழம், இது மூணுமே உங்களோட உள்ள இருக்கிற எல்லா புண்ணியம் ஆத்திர தன்மை உடையது, அது சேர்த்துக்கிறது நல்லது. மதிய உணவுல நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் வாரத்துக்கு 3 நாள் வந்துட்டு சுண்டைக்காய் வத்தலை வந்துட்டு நல்லெண்ணெயில பொரிச்சிட்டு நீங்க சாப்பிடும்போது நல்லாவே சுண்டை வற்றல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும் உங்களோட இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சும் நம்ம ஒண்ணுமே கேட்கல அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல எக்ஸலண்டா நம்ம வந்துட்டு இந்த ஒரு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம்னே தெரியாம நினைச்சிட்டு இருக்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 6 to 10 monthsல 6 மாதங்கள்ல இருந்து 10 மாதங்களுக்குள்ள உணவு குழாய் ஃபுல்லாவே நீட்டா கிளீன் பண்ணி இது மேனேஜ்மெண்ட்ல இது கியூர் மாதிரி ஃபுல்லா உள்ள இருக்கிற புண்ணெல்லாம் கிளீன் பண்ணும். அதுக்கு நீங்களும் நாங்க சொல்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ இது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 monthsக்குள்ள நல்லாவே ரெடி பண்ணிட்டு மேனேஜ் பண்றதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவோம். ஆனா இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு ராவா ஃபுட் எடுத்துக்காம நிறைய வந்துட்டு நல்லா சமைச்சு எடுத்துக்கணும், வேக வச்சு எடுத்துக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெறும் கேரட்டை சாப்பிட்டேன், வெறும் வெள்ளரியை சாப்பிட்டேன் அப்படின்னு வரக்கூடாது. உங்களுக்கு அதுவுமே இன்னும் பிரச்சனை பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ஓவரால் லுக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணா கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துன்னா ஒரு 10 மாசத்துல மொத்தமாக ரெடி பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்னமோன்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்துட்டு அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டைம் இதை விட ஒரு நல்ல டாபிக்ல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharmika.